சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்திலே சில பண்புகளை கொண்டு அவனுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை வழங்குகின்றான், அவனுடைய பொருத்தத்தை தருகின்றான். சில குணங்கள் சில பண்புகள் இருக்கின்றன. அந்த பண்புகளின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய வெறுப்பை, அவனுடைய சாபத்தை, அவனுடைய கோபத்தை, அவனது தண்டனையை இறக்குகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செயல் ரீதியான வழிகாட்டியாக உதாரணமாக வந்தார்கள். எந்த பண்புகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விரும்புகின்றானோ, அல்லாஹ் நேசிக்கின்றானோ, அந்த பண்புடையவர்களின் மீது தனது விசேஷமான கருணையை, அருளை, அவனுடைய அன்பை இறக்குகின்றானோ அந்த பண்புகளை தனது வாழ்க்கையிலே கொண்டிருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த பண்புகள், குணங்கள் அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லையோ, அல்லாஹ்விற்கு வெறுப்பானவையோ, மேலும் எந்த குணம் உடையவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாபம், தண்டனை, கோபம் இறங்குகின்றதோ அந்த குணங்கள், பண்புகளை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெகு தூரத்திலே இருந்தார்கள். அந்த பண்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். நமது சமுதாயமும் அவர்களுடைய சமுதாயமாகிய நாமும் அந்த பண்புகளை வெறுக்கும்படி நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். சமுதாயத்தில் சிறியவராக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதுடையவராக இருந்தாலும் சரி, பெரியவராக இருந்தாலும் சரி, எந்த பண்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் விரும்பினார்களோ அந்த பண்புகளைத்தான் நாமும் நமக்கு விரும்ப வேண்டும். எந்த பண்புகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தார்களோ அந்த பண்புகளை நாமும் வெறுக்க வேண்டும். அந்த பண்புகளை விட்டு நாமும் நம்மை விலக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதற்குண்டான பயிற்சியை கொடுக்க வேண்டும். நம்முடைய வாலிபர்களுக்கு அதற்குண்டான போதனையை கொடுக்க வேண்டும். நம்முடைய பெரியோர்கள் அதற்கு முன் உதாரணமாக நடந்து காட்ட வேண்டும். இன்று நம்முடைய சமுதாயத்தில் செயல்கள், நற்காரியங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்டாலும் ஆனால் பெரிய இழப்பு, பெரிய ஒரு இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நற்குணங்களுக்கு, நற்பண்புகளுக்குத்தான். அன்பிற்குரியவர்களே, அந்த நற்பண்புகளில் ஒன்றுதான் உண்மை பேசுதல், உண்மையாக நடத்தல், எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் உண்மையை உரைத்தல். நமக்கு அது பாதகமாக இருந்தாலும் சரி அல்லது சாதகமாக இருந்தாலும் சரி, நமக்கு அதால் லாபம் இருந்தாலும் சரி அல்லது நட்டம் ஏற்பட்டாலும் சரி, அதனால் நமக்கு ஒரு கஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் சரி, எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை பேசுவது, உண்மையாக நடப்பது. ஒரு முஸ்லிமுக்கு இரண்டு பக்கங்கள் இருக்காது. அதாவது ஒன்று உண்மை, இரண்டாவது பொய். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கை, ஒரு முஸ்லிமுடைய புத்தகம் ஒரே பக்கத்தை கொண்டதுதான், உண்மைதான். உண்மையை தவிர அவன் பொய் பேச மாட்டான். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காலங்களிலும் உண்மை பேசுவதையே தனது வாழ்க்கையின் லட்சியமாக, குறிக்கோளாக கொண்டவர்கள் தான் முஸ்லிம் ஆண் பெண்கள், முஸ்லிம் சமுதாயம், முஸ்லிம்களுடைய சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள். பொய் பேசுவது இந்த முஸ்லிம் சமுதாயத்திலே வெறுக்கப்பட்ட ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய சாபத்திற்குரிய ஒரு காரியம், அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய ஒரு காரியம். பல பண்புகளை அல்லாஹ் குர்ஆனிலே எண்ணுகின்றான். அந்த பண்புடையவர்களின் மீது தன்னுடைய கோபத்தை இறக்குகிறேன், தனது சாபத்தை இறக்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த கோபத்தை, அந்த பண்பை உடையவர்களை நான் வெறுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஒன்றுதான் பொய் பேசுவது. அன்பிற்குரியவர்களே, இறை நம்பிக்கை, அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹுவை விசுவாசிப்பது, அல்லாஹுவை ஏற்றுக்கொள்வது, இந்த பண்புகளுடனே பொய் என்ற குணம் சேர முடியாது. இறை நம்பிக்கையாளரிடத்திலே பொய் என்ற குணம் சேர முடியாது. இறை நம்பிக்கையாளரிடத்திலே இருக்கக்கூடிய பண்பு உண்மை பேசுவது, உண்மையாக நடத்தல். அவருடைய சொல், செயல், குணங்கள், பண்பாடுகள், அவருடைய கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் உண்மையை அவர் உரைப்பார், உண்மையாக நடந்து கொள்வார். மக்களுக்கு ஒன்றை பேசிவிட்டு அதற்கு மாற்றமாக நடக்க மாட்டார். அல்லது தன்னுடைய உள் வாழ்க்கையிலே ஒன்றை வைத்துக் கொண்டு, உள் மனதிலே ஒன்றை வைத்துக் கொண்டு அதற்கு வெளியிலே மாற்றமாக, பொய்யாக சொல்ல மாட்டார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல இடங்களிலே இப்படி எச்சரிக்கை செய்கிறார். வைலு யௌமஇதில் லில் முகத்திபீன். யார் பொய் பேசுகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் நாசம், கேடு உண்டாகட்டும். பொய், அதிலே பெரிய பொய் என்ன?
அல்லாஹ்விற்கு இணையாக ஒரு கடவுள் இருக்கிறார் என்று சொல்லுவது. அல்லாஹ்விற்கு இணை கற்பிப்பது பொய்களிலே பெரிய பொய். இப்படி பொய்யினுடைய வகை எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹு தஆலா மொத்தமாக எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ்விற்கு இணை இருக்கு என்று சொல்பவர்களோ, அல்லது மறுமை இல்லை என்று சொல்பவர்களோ, அல்லது தங்களுடைய மார்க்கத்தை மாற்றிக் கொள்பவர்களோ, அல்லது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லாததை சொல்பவர்களோ, அல்லது அல்லாஹ்வுடைய அடியார்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பொய்களை சொல்பவர்களோ, தங்களை பெருமையாக, தங்களை கண்ணியவான்களாக, தங்களை மக்கள் மதிக்க வேண்டும் என்பதற்காக பொய் புகழ்ச்சி செய்பவர்களோ, இப்படி பொய் பேசுவதில் எந்த வகையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை இதே சூரா அல் முர்சலாத்தில் பல இடங்களிலே கண்டித்து சொல்கின்றான். வைலுன் யௌமஇதில் லில் முகذிபீன். பொய் பேசுபவர்களுக்கு, பொய் உரைப்பவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும் மறுமையில். இந்த உலகத்தில் வேண்டுமானால் பொய்யை கொண்டு பணத்தை சம்பாதித்துக் கொள்ளலாம், பொய்யை கொண்டு புகழை சம்பாதித்துக் கொள்ளலாம், பொய்யை கொண்டு மக்களுக்கு மத்தியிலே மதிப்பை சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, பொய்யர்கள் நாளை மறுமையில் அடையக்கூடிய இழிவு அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும். யாருக்கு நாளை மறுமையில் கேடு உண்டாகட்டும் என்று ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டானோ அவர்களை யாரால் பாதுகாக்க முடியும்? அவர்களுக்கு யார் சிபாரிசு செய்ய முடியும்? அவர்கள் எப்படி நாளை மறுமையிலே ஈடேற்றம் பெற முடியும்? இதற்கு எதிராக அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும். சூரா அல் மாயிதாவுடைய கடைசி வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், நல்லவர்கள், உண்மை பேசுபவர்கள், இவர்களுடைய உண்மை நாளை மறுமையில் இவர்களுக்கு பலன் கொடுக்கும். இவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், இவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வான், அல்லாஹ் சந்தோஷப்படுவான் என்பதாக. உண்மை பேசும் காரணத்தால், உண்மையை உரைக்கும் காரணத்தால் இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய இழப்பை ஒரு முஸ்லிம் சந்திக்க நேரிட்டாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய முன்னிலையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த நற்செய்திக்கு முன்பதாக இந்த உலகத்தினுடைய எந்த இழப்பும் ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்திலே நாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சோதனைகள் எதுவும் கிடையாது. காரணம், அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸித்குஹும். நாளை மறுமையில் உண்மையாளர்களுக்கு அவர்களது உண்மை பலனளிக்கும். அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் தனது பொருத்தத்தை, மகிழ்ச்சியை கொடுப்பான் என்று. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல சோதனைகளை கொடுக்கும் பொழுது, பல நிகழ்வுகளை நமக்கு நடத்தும் பொழுது இதிலே அல்லாஹ் விரும்புகின்றான் எல்லா நேரங்களிலும் உண்மையை பேணக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள் யார் என்று. ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். சூரா அல் அன்கபூத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ் உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று பிரித்து அறிய விரும்புகின்றான். ஆகவே மக்களுக்கு சோதனையை கொடுக்கின்றான். சோதனையின் மூலமாக உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்று அல்லாஹ் பிரித்து அறிய விரும்புகின்றான். இந்த உண்மை என்பது பல படித்தரங்களிலே அமைந்திருக்கிறது. ஒன்று, மனிதன் தனது மார்க்கத்திலே உண்மை உரைப்பது. இரண்டாவது, தன்னுடைய பொருளாதாரத்திலே, தனது கொடுக்கல் வாங்கலிலே, தன்னுடைய பழக்க வழக்கத்திலே உண்மையாக இருப்பது. இப்படி மார்க்கத்தில், கொள்கையில் உண்மையாக இருத்தலும் சரி, அதுபோன்று தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் உண்மையாக இருத்தலும் சரி, இந்த இரண்டுமே நம்முடைய மார்க்கம் இஸ்லாமிலே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வலியுறுத்தப்பட்ட ஒன்று. இன்று மக்களிலே பலர் பேசும்போது தாங்கள் எதை பேசுகிறோம் என்று உணராமல், எதை பேசுகிறோம் என்ற அறிவில்லாமலே பல விஷயங்களை பேசிவிடுகின்றார்கள். பலரை பார்க்கலாம், மக்களை சிரிக்க வைப்பதற்காகவே பேசுவார்கள். இப்படி இவர்கள் பேசும் பொழுது மக்களை சிரிக்க வைப்பதற்காக பல பொய்களையும் சேர்த்து பேசுவார்கள். தாங்கள் மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல பொய்களை கலந்து இவர்கள் பேசுவார்கள். இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சுனன் அபூ தாவூதுடைய அறிவிப்பு, வைலுல் லில்லதி யுஹத்திஸு ஃபயக்திபு லியுத்ஹிக பிஹில் கௌம் வைலுல் லஹு வைலுல் லஹு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் பேசும்போது பொய் சொல்லி மக்களை சிரிக்க வைக்கிறானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும், அவனுக்கு நாசம் உண்டாகட்டும்,
அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். எத்தனை முறை கூறினார்கள்? 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகையவர்களை சபிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பேசும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் கூறுகிறான் சூரா காஃப், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நாம் பேசும் பொழுது, மொழியும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு வார்த்தையை பதிவு செய்து கொள்ளக்கூடிய, எழுதி வைத்துக் கொள்ளக்கூடிய மலக்குகள் நம்முடனே இருக்கின்றார்கள். நமது நாவிலிருந்து வரக்கூடிய பேச்சு, அந்த பேச்சினுடைய எழுத்துகள் முதற்கண்டு அதனுடைய வாசகங்கள், வாக்கியங்கள் என்ன அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டது என்ற அனைத்து விவரங்களையும் அந்த மலக்குகள் பதிவு செய்து கொள்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். துல்லியமாக பதிவு செய்து கொள்ளக்கூடிய மலக்குகள். அவர்களுக்கு நம்முடைய பேச்சு குழம்பாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவான ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த மலக்குகள் நம்முடைய பேச்சுகளை பதிவு செய்யும் பொழுது நாளை யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறுத்தி வைத்து கேள்வி கேட்கும் பொழுது, எந்த பேச்சுகள் அல்லாஹ்விற்கு பிடிக்கவில்லையோ, எந்த பேச்சுகளை அல்லாஹ் சபித்தானோ, அந்த பேச்சுகள், அந்த சொற்கள் நம்முடைய பதிவு ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருந்தால் நாளை மறுமையிலே நாம் எங்கே செல்ல முடியும்? யாரிடத்திலே சென்று பாதுகாப்பை பெற முடியும்? இந்த உலக வாழ்க்கையிலே சர்வ சாதாரணமாக சில காரியங்களை நாம் நினைத்துக் கொள்கின்றோம். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எச்சரிக்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மை யضمنு லி மா பைன லிஹியைஹி வ மா பைன ஃபഖிதைஹி அضمنு லஹு பில் ஜன்னah. சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், உங்களிலே யார் எனக்கு தன்னுடைய 2 தொடைகளுக்கு மத்தியில் உள்ள உறுப்பிற்கும் தன்னுடைய 2 உதடுக்கு இடையில் உள்ள உறுப்பிற்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாரோ அவருக்கு நான் சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். யார் உங்களில் தன்னுடைய மர்மஸ்தானத்திற்கும் தன்னுடைய நாவுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறாரோ, அதை பாதுகாத்துக் கொள்ளுகிறாரோ, அவருக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அல்லாஹ்விடத்திலே சொர்க்கத்திற்கு. இந்த ஹதீஸ் ஒரு வகையில் மிகப்பெரிய நற்செய்தி, மற்றொரு வகையில் மிகப்பெரிய எச்சரிக்கை. இன்று நாம் மக்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், பெரும்பாலான தவறுகள், பெரும்பாலான வழிகேடுகள், அனாச்சாரங்கள், அசிங்கங்கள், கொலை கொள்ளைகள் இந்த 2 மூலமாகத்தான் ஏற்படுகின்றன. எப்போது மனிதன் தன்னுடைய கற்பை பாதுகாக்க தவறுகின்றானோ, தன்னுடைய ஆசையை தவறான முறையிலே நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகின்றானோ, அந்த நேரத்திலே குடும்பங்கள் சீரழிவதை, கொலைகள் நடப்பதை, மிகப்பெரிய ஆபத்துகளை நாம் சமுதாய சீர்கேடுகளை பார்க்கிறோம். அது போன்றுதான் இந்த வார்த்தை, இந்த பேச்சு. உங்களுடைய ஒரு பேச்சை கொண்டு சண்டை சச்சரவு செய்து கொண்டிருக்கக்கூடிய 2 கூட்டத்தார்களுக்கு இடையிலே நீங்கள் நட்பையும் ஏற்படுத்தலாம், சமரசத்தையும் ஏற்படுத்தலாம், இணக்கத்தை ஏற்படுத்தலாம், அன்பை ஏற்படுத்தலாம், ஒற்றுமையை ஏற்படுத்தலாம். அதே சமயத்தில் இதே பேச்சை கொண்டு இணக்கமாக, அன்பாக, நேசமாக, ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இடையிலே, சமுதாயத்துக்கு இடையிலே பிளவையும் ஏற்படுத்தலாம், சண்டை சச்சரவுகளை மூட்டலாம், அவர்களுக்கு மத்திய மிகப்பெரிய குழப்பங்களையும் ஏற்படுத்தலாம். யோசித்து பாருங்கள். இந்த ஒரு வார்த்தை தான், ஒரு பேச்சு தான் காரணம் நட்பை ஏற்படுத்துவதற்கும் அன்பை ஏற்படுத்துவதற்கும். அதே பேச்சுதான் காரணமாகிறது இருந்த நட்பை அழிப்பதற்கு, இருந்த ஒற்றுமையை குலைப்பதற்கு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு மிக தெளிவாக பல பாடங்களை கற்பித்து தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகுன் பினபையின் ஃபதபையனு. உங்களிலே ஒருவர் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வருகிறார், ஆனால் அவர் ஒழுக்கமற்றவர். இப்படி ஒழுக்கமற்றவர் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அவருடைய செய்தியை நம்பி விடாதீர்கள். நீங்கள் தெளிவாக அறிந்து முடிவெடுங்கள். அவர் சொல்லியதை வைத்து நீங்கள் முடிவெடுக்காதீர்கள். பொய்யர்களை, பொய் பேசக்கூடியவர்களை, உண்மைக்கு மாற்றமான தகவல்களை தரக்கூடியவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பெயரை கொண்டு சொல்கின்றார்? ஃபாஸிக். யார் பெரும் பாவங்களை
பாவங்களை செய்வார்களோ, கொடிய குற்றங்களை செய்வார்களோ, அவர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஃபாசிக் என்ற பெயரை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே பொய் பேசக்கூடியவர்களுக்கு, உண்மைக்கு மாற்றமான தகவல்களை தரக்கூடியவர்களுக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, அல் ஜன்னத்து அக்ரபு இலா அஹதிக்கும் மின் ஷிராகி நஅலிஹி வகதாலிக அன்னார். சொர்க்கம் உங்களிலே ஒருவருக்கு அவருடைய செருப்பு வாரை விட மிக அருகாமையிலே இருக்கிறது. அது போன்றுதான் நரகம். அதாவது சொர்க்கத்திற்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி அல்லது நரகத்திற்குரிய காரியங்களாக இருந்தாலும் சரி, மக்கள் செய்வதற்கு இலகுவாகத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அமைத்து வைத்திருக்கிறான். யார் சொர்க்கத்தை நாடுகின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்திற்குரிய அமல்களை, நல்ல காரியங்களை, நல்ல பேச்சுகளை பேசிக் கொள்கின்றார்கள். யார் தங்கள் மீது தானே கேட்டை, நாசத்தை தேடிக்கொள்ளுகின்றார்களோ அவர்கள் நரகத்திற்குண்டான காரியங்களை, பேச்சுகளை, செயல்களை செய்து விடுகின்றார்கள். சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு பகரமாக சொர்க்கத்தை தருகின்றார். இதே சமயத்திலே ஒருவர் பொய் பேசுகின்றார். இணக்கமாக இருக்கக்கூடிய இரண்டு நண்பர்களுக்கு இடையிலே அவர் பிரிவினையை ஏற்படுத்துகின்றார், கோல் மூட்டுகின்றார், புறம் பேசுகின்றார், பொய் சாட்சி சொல்லுகின்றார், மானபங்கப்படுத்துகின்றார், அவதூறு கூறுகின்றார். எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா இந்த வார்த்தையில் ஏற்பட்ட பொய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களை எண்ணிக்கொண்டு வருகிறார்கள். அலா உக்பிருக்கும் பி அக்பரில் கபாயிர், பெரிய பாவங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த பாவங்கள் என்னென்ன என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை கேட்டுவிட்டு சொன்னார்கள், அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் மற்றவர்களை சேர்த்துக் கொள்ளுதல். இதை கூறிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை கூறும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருந்தார்கள், வகான முத்தக்கியன், சாய்ந்திருந்தார்கள். அடுத்து மிகப்பெரிய ஒரு செய்தியை சொல்ல வந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி ஷிர்க், இணை வைத்தல் அல்லாஹ்வுடைய ஹக்கிலே செய்யப்படும் மிகப்பெரிய கொடிய குற்றமோ, மிகப்பெரிய கொடிய அநீதியோ, அது போன்றுதான் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய குற்றம் அடியார்களுடைய ஹக்கிலே, மக்களுடைய ஹக்கிலே செய்யப்படக்கூடிய மிக பயங்கரமான கொடிய அநீதி. படுத்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து சொன்னார்கள், அலா வ ஷஹாதத்து ஸூர், அலா வ ஷஹாதத்து ஸூர், அலா ஃப ஷஹாதத்து ஸூர், அலா ஃப ஷஹாதத்து ஸூர், ஃபமா ஸால யுகர்ரிருஹா ஹத்தா குல்னா லைதஹு சகத். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சாய்ந்திருந்தவர்கள் எழுந்து பொய் சாட்சி சொல்வது, பொய் பேசுவது, பொய் சாட்சி சொல்வது, பொய் பேசுவது என்ற இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். தோழர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக வேண்டுமே, அமைதியாக வேண்டுமே என்று நாங்கள் எங்களுக்குள் சொல்லிக் கொண்டோம். அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொய் பேசக்கூடியவர்களை, பொய் உரைக்கக்கூடியவர்கள் மீது தனது கோபத்தை வெளிப்படுத்தினார்கள். நாளை மறுமையிலே இவர்கள் அடையக்கூடிய இழிவு, இவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனை, அந்த கெட்ட பெயர், அதைவிட மிகப்பெரிய ஒரு வேதனை இருக்காது அன்பிற்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், قال صلى الله عليه وسلم ان الصدق يهدي الى البر وان البر يهدي الى الجنه وان الرجل لا يصدق حتى يكون صديقا وان الكذب يهدي الى الفجور وان الفجور يهدي الى النار وان الرجل لا يكذب حتى يكتب عند الله كذابا. உண்மை பேசுவது, உண்மை உரைப்பது உங்களுக்கு நல்ல காரியங்களுக்கு, நன்மைக்கு வழிவகுக்கிறது. நீங்கள் நன்றாக உங்களது வாழ்க்கையிலே இதை நீங்கள் அனுபவித்து பார்க்கலாம். நம்மிலே ஒவ்வொருவரும் எப்போது எனது வாழ்க்கையிலே நான் உண்மையைத்தான்
பேசுவேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறோமோ, என்னுடைய எந்த செயலிலும், என்னுடைய எந்த காரியத்திலும், எந்த நிலைமையிலும் சரி, எனது வீடாக இருந்தாலும் சரி, எனது அலுவலகமாக இருந்தாலும் சரி, அல்லது என்னுடைய வியாபாரம் தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா நேரத்திலும் நான் உண்மைதான் பேசுவேன், உண்மையை தவிர எதையும் உரைக்க மாட்டேன். அதனால் மக்களிடத்திலே எனக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டாலும் சரி, நான் மக்களுடைய கெட்ட பெயருக்கு பயப்படாமல் அல்லாஹ்விடத்திலே நல்ல பெயரை அடைய வேண்டும் என்பதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை அடைய வேண்டும் என்பதற்காக உண்மைதான் உரைப்பேன் என்று நம்மிலே ஒவ்வொருவரும் உறுதி எடுத்துக் கொள்ளும் பொழுது, அதை நமது வாழ்க்கையிலே கடைபிடிக்கும் பொழுது பார்க்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் எவ்வளவு நமக்கு உண்மையாக அமைகிறது என்பதாக. ஆனால் இங்கே ஏற்படக்கூடிய இடைவெளி என்ன? பல நல்ல விஷயங்களை கேட்கும் பொழுது நம்மிலே பலர் ஏதோ காதுக்கு இனிமையாக இருக்கிறது என்று கேட்டுவிட்டு சென்று விடுகிறோமே தவிர வாழ்க்கையிலே இதை நடைமுறைப்படுத்தி பார்ப்போம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய உண்மைகளை கடைபிடிக்கும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய நற்செய்திகளை, அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வெகுமதிகளை நாம் அடைகிறோமா என்று தமது வாழ்க்கையிலே பயன்படுத்தி பார்க்கக்கூடியவர்கள் அன்பிற்குரியவர்களே நம்மிலே மிக குறைவாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மை பேசுங்கள், உண்மையாக நடந்து கொள்ளுங்கள், இந்த உண்மை உங்களுக்கு நன்மைக்கு வழிவகுக்கும். எப்போது இந்த கல்விலே உண்மை இடம் கொள்ளுகின்றதோ, உண்மை சிதுக் என்ற தன்மை, உண்மையாக நடத்தல், உண்மையாக பேசுதல், இந்த தன்மை உள்ளத்திலே இருக்கின்றதோ, இந்த மனிதன் இவனது வெளி வாழ்க்கையிலும், இவனுடைய மற்ற சொல்களிலும், இவனுடைய மற்ற செயல்களிலும், இவனுடைய மற்ற பழக்க வழக்கங்களிலும் நல்லவனாக மாறிவிடுகின்றான். உண்மை பேசக்கூடியவன் ஒரு காலம் தீயவனாக ஆக முடியாது. பொய் பேசக்கூடியவன் ஒரு காலம் நல்லவனாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உண்மை பேசினீர்கள் என்று சொன்னால் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் நன்மைகளை செய்வீர்கள். நீங்கள் செய்வதென்றால் என்ன? அந்த உண்மை உங்களை நன்மைக்கு கொண்டு செல்லும், நல்ல காரியங்களுக்கு, நல்ல அமல்களுக்கு உங்களுக்கு வழிகாட்டும். நீங்கள் உங்களது வாழ்க்கையிலே உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், நான் உண்மை பேசுவேன், பொய் பேச மாட்டேன். இந்த உறுதி உங்களுக்கு நன்மைக்கு, இலல் பிர், நல்ல தன்மைக்கு. பிர் என்று சொன்னால் அல்லாஹ் விரும்பக்கூடிய சில தரங்கள் இருக்கின்றன, இஹ்சான் என்ற தரங்கள். அந்த தரங்களை போன்றுதான் பிர் என்ற தரமும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் இன்னல் அப்ரார லஃபீ நஈம் லைஸல் பிர்ர அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிகி வல் மக்ரிப். இது போன்று பிர்ருடைய உயர்ந்த தரங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய பல வசனங்களில் எண்ணுகின்றான். அந்த உயர்ந்த தரத்திற்கு, அந்த உயர்ந்த நன்மைக்கு உங்களுக்கு வழிகாட்டி செல்லும் நீங்கள் உண்மை பேசுவது. சரி, அடுத்து இன்னல் பிர்ர, இந்த நன்மை, இந்த நன்மையான காரியங்கள், பிர் என்ற தன்மை, யஹ்தி இலல் ஜன்னா, உங்களை சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். வ இன்னர் ரஜுல் லயஸ்துக், ஒரு மனிதன் உண்மை பேசுகிறான், உண்மை பேசுவதையே வழக்கமாக, பழக்கமாக, கொள்கையாக, பண்பாடாக, குணமாக மாற்றிக்கொள்கிறான். அல்லாஹ் அக்பர். இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்ன தெரியுமா? ஹத்தா யகூன சித்தீகா. மற்றொரு அறிவிப்பிலே வருகிறது, ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, அல்லாஹ்விடத்திலே இவன் உண்மையாளன், சித்தீக் என்ற பெயரை பெறுகிறான். எத்துணை நற்செய்திகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் பாருங்கள். நாம் உண்மை பேசுவது இந்த உலக வாழ்க்கையிலே நம்முடைய இந்த ஒரு சாதாரண சொல் என்பதாக நாம் நினைத்து விடுகின்றோம். ஆனால் இந்த சொல் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? சொர்க்கத்துடனே கொண்டு போய் சேர்க்கிறது. உண்மை பேசுவதால் அந்த உண்மை நம்மை நன்மைக்கு இட்டு செல்கிறது, அந்த நன்மை நம்மை சொர்க்கத்திலே இட்டு செல்கின்றது. அங்கு மட்டுமல்ல, அங்க சொர்க்கத்திற்கு நாம் செல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சித்தீக், ومن يطع الله والرسول فاولئك مع الذين انعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. அல்லாஹ் தஆலா நபிமார்கள், இறை தூதர்களுக்கு அடுத்த தரமுடைய நல்லோர் என்று சித்தீக், இந்த உண்மை பேசுபவர்களை சொல்கிறான் அல்லவா, அந்த தரத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது இந்த உண்மை பேசக்கூடிய பழக்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் பேசுவது உங்களை பாவத்திற்கு வழிவகுக்கிறது. ஆகவேதான் நாம் கூறினோம்,
பொய் பேசக்கூடியவர் நல்லவனாக மாற முடியாது, உண்மை பேசக்கூடியவன் பாவம் செய்பவனாக மாற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கு. காரணம், இவனுடைய உள்ளத்தில் உள்ள அந்த பொய் என்ற குணம், இவனது வாழ்க்கையில் இவன் கடைபிடிக்கக்கூடிய அந்த பொய் என்ற பண்பு இவனை பாவத்திற்கு தான் அழைத்து செல்லும். வ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூர். இந்த பாவம் ஃபுஜூர் மாறுபாடு செய்தல், வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார். இந்த மாறுபாடு செய்தல் பாவம் இவனை நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும். வ இன்னர் ரஜுல் ல யக்திப் ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபா. ஒருவன் பொய் பேசுகிறான், பொய் பேசுவதையே வழக்கமாக கொள்கையாக பண்பாக கொள்ளுகின்றான். இவனுடைய முடிவு என்ன? ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபா. நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே இவன் பொய்யனாக எழுதப்படுகின்றான். இப்போதே அவனுக்கு நாளை மறுமையிலே என்ன பெயர் என்று அல்லாஹ்விடத்திலே முடிவு செய்யப்பட்டு விடுகிறது. யோசித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள் உண்மையாளர்களா பொய்யர்களா? யாரை அல்லாஹ் பொய்யர்கள் என்று எழுதிவிட்டானோ அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. காரணம், பொய் பேசும் காரணத்தால் அந்த பொய் அவனை பாவத்திற்கு இட்டு செல்கின்றது, அவனுடைய பாவம் அவனை நரகத்திற்கு இட்டு செல்கின்றது. இவன் பொய் பேசிய காரணத்தால் அல்லாஹ்விடத்திலே பொய்யனாக எழுதப்பட்டு விடுகின்றான். பொய் பேசக்கூடியவன் யாரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கோபிக்கின்றானோ சபிக்கின்றானோ, யாரை அல்லாஹ் வெறுக்கிறானோ அந்த பெயர் இவனுக்கு பட்டமாக வழங்கப்படுகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை மக்கள் தங்களை கண்ணியவான்களாக, தங்களை உயர்ந்த மக்களாக எண்ணிக்கொள்கின்றார்கள், சமுதாய தலைவர்களாக, சமுதாயத்தினுடைய முக்கியஸ்தர்களாக, படித்த அறிஞர்களாக மக்களுக்கு மத்தியிலே தங்களை காட்டிக் கொள்கிறார்கள். ஆனால் சர்வ சாதாரணமாக அவர்களது வாழ்க்கையிலே, அவர்களது பேச்சிலே பொய்யை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டுமல்ல, இந்த உலகத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு நேரிய அறிவை கொடுத்திருக்கிறானோ, யாருக்கு சீரிய சிந்தனையை ஒழுக்கத்தை கொடுத்திருக்கிறானோ அந்த எல்லா நல்ல மக்களும் உண்மை என்ற பண்பை நேசிப்பார்கள், பொய்யை வெறுப்பார்கள். சமுதாயத்திலே ஒருவர் எவ்வளவுதான் பெரியவராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலே நாம் ஒரு முறை பொய்யை பார்த்துவிட்டால் சர்வ சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம், இவர் இவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்திலே இருந்து என்ன பயன்? பொய் பேசுகிறார். இவர் ஒரு ஆலிமா, இவர் பொய் பேசுகிறார். இவர் ஒரு இமாமா, இவர் பொய் பேசுகிறார். இவர் ஒரு பெரிய மனிதரா, இவர் பொய் பேசுகிறார் என்று மக்களே வெறுத்து விடுவார்கள். அல்லாஹ்வுடைய வெறுப்பு, அதற்கு மேல் இந்த பூமியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரின் மீது மக்களுக்கு மத்தியிலே வைக்கக்கூடிய வெறுப்பு, இந்த ரெண்டு வெறுப்பையும் அவர் சம்பாதித்துக் கொள்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்துடன் மட்டும் நிறுத்திக் கொள்ளவில்லை, மாறாக இந்த பொய் பேசும் குணத்தை நமது உள்ளங்கள் வெறுக்கும்படியாக ஆக்க வேண்டும். முஸ்லிம் சமுதாயம் இதை விட்டு தூய்மையாக வேண்டும். காரணம், இந்த பொய் என்ற குணத்தால் மிகப்பெரிய பூகம்பங்கள், மிகப்பெரிய குழப்பங்கள், சீர்கேடுகள், மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நண்பர்களுக்கு இடையிலே ஏற்படலாம், குடும்பத்துக்கு இடையிலே ஏற்படலாம், கணவன் மனைவிக்கு இடையிலே ஏற்படலாம், சகோதரர்களுக்கு இடையிலே ஏற்படலாம், நண்பர்களுக்கு இடையிலே ஏற்படலாம், ஜமாத்துகளுக்கு மத்தியிலே ஏற்படலாம். ஆகவேதான் இந்த பொய் பேசக்கூடியவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களுடைய பட்டியலிலே சேர்க்க விரும்பவில்லை. நம்பிக்கையாளர்களுடைய பட்டியலிலே, குர்ஆனையும் அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்ட நல்ல மக்களுடைய பட்டியலிலே சேர்க்க விரும்பவில்லை. மாறாக பொய் பேசக்கூடியவர்களை எந்த பட்டியலிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தார்கள்? முனாஃபிக், நயவஞ்சகத்தன்மை உடைய, உள்ளத்திலே குஃப்ரை கொண்டு வெளியிலே ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய, உள்ளத்திலே அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் இஸ்லாமிய சமுதாயத்தையும் விட்டு நாவிலே பொய் புகழ்ச்சி செய்யக்கூடிய, நாவிலே பொய்யாக ஈமானை வெளிப்படுத்தக்கூடிய முனாஃபிக் என்ற ஒரு தரத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? முனாஃபிக், எந்த முனாஃபிக்குகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறானோ நரகத்தினுடைய அடித்தளத்திலே இவர்கள் இருப்பார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள், மஜூசிகள், முஷ்ரிக்குகள், இன்னும் எத்தனை வகையான வழிகேடர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகளை விட பயங்கரமான கொடிய தண்டனை முனாஃபிக்குகளுக்கு உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொய் பேசக்கூடிய இந்த குணத்தை ஈமான் உள்ள மக்களிடமிருந்து அப்புறப்படுத்தி
இந்த குணம் காணப்படும் என்று சொன்னால் அது முனாஃபிக்குகளிடத்தில் தான் காணப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸுன், முனாஃபிக்குடைய அடையாளம் 3 அடையாளங்கள். இதா ஹத்தஸ கதிப, முதல் குணம், இதா ஹத்தஸ கதிப, அவன் பேசினால் பொய்யை அள்ளி வீசுவான், அவனது பேச்சு முழுக்க பொய்யாகத்தான் இருக்கும். வ இதா வஅத அக்லஃப, அவன் வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான். வ இதா துமின கான, அவனிடத்தில் நம்பி ஒன்றை கொடுத்தால் அதற்கு மோசடி செய்வான். அன்பிற்குரியவர்களே, இந்த 3 அடையாளங்களை நீங்கள் மொத்தமாக சுருக்கி பார்த்தால் எல்லாம் பொய்யுக்குள்ளே அடங்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் குணமாக எண்ணுகின்றார்கள் அல்லவா, முனாஃபிக்குடைய குணம் என்ன? பொய் பேசுவான். பேச ஆரம்பித்தால் பொய் தான் அவனுடைய வாயிலிருந்து வெளியே வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தகைய இந்த முனாஃபிக்கை பற்றி சொன்னார்கள், வ இன் ஸாம வ ஸல்லா வ ஸஅம அன்னஹு முஸ்லிம், இவன் நோன்பு வைத்து தொழுது தன்னை முஸ்லிம் என்று எண்ணிக்கொண்டாலும் சரியே இவன் முனாஃபிக் தான். யாரிடத்திலே இந்த குணத்திலிருந்து ஒரு குணம் இருக்குமோ அவரிடத்திலே நயவஞ்சகத்தன்மையிலிருந்து அந்த ஒரு குணம் இருக்கும். யார் முற்றிலுமாக இந்த குணங்களிலிருந்து வெளியேறுகின்றார்களோ அவர்கள்தான் முழுமையான மூமின்கள். யாரிடத்திலே இந்த முனாஃபிக்குடைய குணங்களிலிருந்து ஒரு குணமாவது இருக்கும் என்று சொன்னால் நிஃபாக்குடைய அந்த தன்மை அவர்களிடத்திலே காணப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஸஹீஹுல் புகாரியுடைய அறிவிப்பு, قال ان العبد لا يتكلم بالكلمه من رضوان الله لا يلقى لها بالا يرفعه الله بها درجات وان العبد لا يتكلم بالكلمه من سخط الله لا يلقي لها بالا يهوي بها في جهنم என்று பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ் நமது வாழ்க்கையிலே நிஜமாக யதார்த்தமாக பார்க்கிறோம். பலர் தங்களது நாவிலிருந்து வெளிவரக்கூடிய வார்த்தை என்ன வார்த்தை என்று தெரியாமலேயே பேசிவிடுகின்றார்கள். இத்தகையவர்களை பார்த்து தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிலர் சில பேச்சுகளை பேசுவார்கள், அந்த பேச்சுகளை எண்ணி பேச மாட்டார்கள், நினைத்து பேச மாட்டார்கள், எப்படியோ அவர்களுடைய மனதிலிருந்து அப்படியே பேசி விடுவார்கள். இந்த வார்த்தை ஒரு கால் அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்குரிய வார்த்தையாக இருந்தால் இதன் காரணமாக இவர் சொர்க்கத்திற்கு செல்லுவார். சிலர் சில வார்த்தைகளை சிந்திக்காமல் பேசிவிடுகின்றார்கள், ஆனால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய வார்த்தையாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய வெறுப்பிற்குரிய வார்த்தையாக இருக்கிறது. இதன் காரணமாக நரக படுகொலியிலே அவர் தள்ளப்படுகின்றார். 70 ஆண்டுகள் தூரமாக அந்த நரகத்தின் படுகொலியிலே அவர் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு வார்த்தை சிந்தித்து பேசாத காரணத்தால், யோசித்து பேசாத காரணத்தால், தவறான முறையில் அமைந்துவிட்ட காரணத்தால் இந்த பேச்சு இவரை நரகத்தின் படுகொலியிலே தள்ளிவிடுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்றார்கள். சொல்லி முடிக்கும் பொழுது கேட்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஆத், நான் உனக்கு ஒன்றை சொல்லட்டுமா? அஃபலா அதுல்லுக அலா மிலாக்கில் அம்ரி குல்லிஹி, நான் இதுவரை உனக்கு உபதேசம் செய்தேன் அல்லவா, இந்த முழு உபதேசத்தினுடைய சாராம்சத்தை, சுருக்கத்தை, முழுமையை உனக்கு நான் ஒரு வார்த்தையில் சொல்லட்டுமா? முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பலா, சொல்லித்தாருங்கள் என்பதாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅഖத பிலிசானிஹி, தனது நாவை பிடித்து காண்பித்தார்கள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நடுநடுங்கி பயந்து கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அஃபனுஆஹது பிமா நதகல்லமு பிஹி, நாங்கள் பேசும் பேச்சின் காரணமாகவும் நாளை மறுமையிலே தண்டிக்கப்படுவோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், ஹல் யுகிப்பு الناس على مناخرهم الا حصائد السنتهم, நாளை மறுமையில் முகம் குப்பர மனிதனை தள்ளக்கூடியது அவன் நாவினால் பேசிய பேச்சுதானே, வேற என்ன இருக்க முடியும் என்பதாக. அன்பிற்குரியவர்களே, நாளை மறுமையிலே மிகப்பெரிய இழிவை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த பேச்சு. அது பொய்யாக அமைந்து விட்டால், புறமாக அமைந்து விட்டால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் விரும்பாததாக அமைந்து விட்டால் மிகப்பெரிய இழிவை நாளை மறுமையிலே இந்த மனிதனுக்கு தேடி தந்துவிடும்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய்யுடைய பல வகைகளை சொன்னார்கள். மன் தஹல்லம பிஹுல்மின் லம் யரஹு குல்லிஃப அன் யஅகித பைன ஷஇரத்தைனி வல யஃஅல். சிலர் பொய் பேசுவார்கள், தான் காணாத கனவுகளை எல்லாம் கண்டதாக சொல்லுவார்கள். இதை அவர்கள் ஒரு குற்றமாக நினைப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் இந்த மாதிரியான பொய்யை சொல்லுகின்றார்களோ நாளை மறுமையில் நரக நெருப்பில் வெந்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு அல்லாஹ் அந்த நரக நெருப்பில் வெந்து கொண்டிருப்பதுடனே கூடுதல் ஒரு வேதனையும் தருவான். என்ன வேதனை தெரியுமா? 2 கோதுமைகளை அல்லாஹ் கையிலே கொடுப்பான். இந்த 2 கோதுமைகளை முடிச்சு போடு என்பதாக அல்லாஹ் சொல்லுவான். ஒரு பக்கம் நரக நெருப்பிலே வேகுதல், இன்னொரு பக்கம் 2 கோதுமைகளை கையிலே கொடுத்து இதை முடிச்சு போடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளையிடுவான். எப்படி முடியும்? மிகப்பெரிய வேதனை. செய்ய முடியாத ஒன்றை செய்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டு செய் என்று வலியுறுத்தப்பட்டால் கொடிய வேதனை, மனதளவிலே அவன் துன்பத்தை, துயரத்தை, துக்கத்தை அனுபவிப்பான். ஒரு பக்கம் உடல் நரக நெருப்பிலே வந்து கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் அவனுடைய கல்புக்கு அங்கே வேதனை கொடுக்கப்படுகிறது. இந்த கல்விலே உண்மையை வைக்காமல் பொய் பேசிய காரணத்தால் நாளை மறுமையிலே இப்படிப்பட்ட கேவலமான நிலையை அவர் அடைகின்றார். இன்னொருவர் ومن استمع الى حديث قوم وهم لهم كارهون او يفرون منه صب في اذنه الانك يوم القيامه. ஒருவர் ஒரு சமுதாய மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறார். அவர் தாங்கள் பேசுவதை இவர் கேட்பதை விரும்பவில்லை. அல்லது 2 பேர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், மூன்றாமவர் ஒரு வழியாக செல்கின்றார். தங்களிடமிருந்து செய்தியை மறைத்து பேசுகிறார்கள் என்று தெரியும் பொழுது அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை கேட்பதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார் அல்லவா? இவருக்கு நாளை மறுமையிலே செம்பை ஈயத்தை காட்சி அவரது காதிலே ஊத்தப்படும். ومن صور سورة عذب وكلف ينفخ فيها وليس بنافخ. யார் ஒருவர் உருவம் வரைகிறார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் தண்டனை கொடுப்பான், அந்த உருவத்திலே உயிர் ஊதும்படி. அடுத்து சில பொய்கள். தங்களை மக்கள் பெருமையாக பேச வேண்டும் என்பதற்காக தங்களுடைய தந்தையை மாற்றி கூறுவார்கள், தங்களுடைய ஊரை மாற்றி கூறுவார்கள், தங்களுடைய பெயரை மாற்றி கூறுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன மின் அஅதமில் ஃபிரா அன் யத்இ الرجل இலா கைரி அபீஹி. பொய்யினுடைய வகைகள். ஒருவன் தனது தந்தையை மாற்றி கூறுவது, தனது குடும்பத்தை, வம்சத்தை மாற்றி கூறுவது, இது பொய்களிலே, பழிச்சொற்களிலே, கேவலமான பேச்சுகளிலேயே மிக மோசமான பேச்சு. தான் காணாத கனவை கண்டதாக மக்களுக்கு மத்தியிலே பேசுவது. அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத ஒன்றை மக்களுக்கு மத்தியிலே சொல்லுவது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் பொய்யிலிருந்து எந்த அளவு சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் தெரியுமா? ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே, அவர்களுடைய முன்னிலையிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கின்றது. ஒரு பெண் தன்னுடைய பிள்ளை ஒருவரை அழைக்கின்றார். அப்படி அழைக்கும் பொழுது தஆல் உஅதிக என்று சொல்லுகின்றார், வா நான் உனக்கு தருகிறேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு விஷயங்களிலே ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் இந்த பேச்சு காதிலே விழுந்தவுடன் தங்களது மற்ற வேலைகளை நிறுத்திக் கொண்டு அந்த பெண்ணை அழைக்கிறார்கள். அழைத்து கேட்கிறார்கள், பெண்ணே, உனது மகனை, உனது பிள்ளையை அழைத்தாய் அல்லவா? இங்கு வா, உனக்கு தருகிறேன் என்று கூறினாயே, நீ எதை தர நாடினாய் என்று. அந்த பெண் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, சில பேரித்தங் கனிகளை கொடுக்கலாம் என்று நான் எண்ணினேன் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிந்து கொள், நீ கொடுக்க நாட்டம் இல்லாமல் வா தருகிறேன் என்று சொல்லி இருந்தால் இதற்கு பகரமாக, இந்த உன்னுடைய வார்த்தைக்கு பகரமாக ஒரு பொய் பாவத்தை அல்லாஹ் உன் மீது எழுதியிருப்பான். எந்த அளவு இந்த சமுதாயம் சுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்களோ இன்று பார்க்கிறோம். எந்த அசுத்தங்களை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயம் நீங்க வேண்டும் என்று விரும்பினார்களோ அந்த அசுத்தத்தில் தான் மீண்டும் மீண்டும் விழுவதற்கு இந்த சமுதாயத்திலே பலர் விரும்புகின்றார்கள். பொய். குடும்பத்திலே தாய் தந்தையரிடத்திலே பொய், பிள்ளைகளிடத்திலே பொய். இந்த பிள்ளைகள் பார்க்கிறார்கள், பெற்றோர்களிடத்திலே என்ன பண்பு இருக்குமோ அந்த பண்பு தான் இந்த பிள்ளைகளிடத்திலே இருக்கும். பெற்றோர்கள் பொய் பேசும் பொழுது, பெற்றோர்கள் உண்மைக்கு மாற்றமாக நடக்கும் பொழுது பிள்ளைகள் உண்மையாளர்களாக, சுத்தமானவர்களாக வளர்வார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகவேதான் பிள்ளைகளுக்கு
மத்தியிலே குறிப்பாக பிள்ளைகள் வளர்ப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்ட, அவர்கள் காட்டிக் கொடுத்த இந்த பாடம் நமக்கு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, சமுதாயம் என்பது ஏதோ யதார்த்தமாக வளர்ந்து விடக்கூடிய, ஏதோ யதார்த்தமாக உருவாகி விடக்கூடிய ஒரு ஒன்று கிடையாது. ஏதோ மழை பெய்கிறது, புற்பூண்டுகள் முளைக்கிறது என்பது போன்று சமுதாயம் கிடையாது. சமுதாயம் என்பது உருவாக்கப்பட வேண்டும். ஒரு தலைமுறை என்பது உருவாக்கப்பட வேண்டும். அந்த முயற்சியை தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சொல்களிலே, செயல்களிலே செய்தார்கள். எந்த சமுதாயத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய கிதாப், அல்லாஹ்வுடைய ஷரீஅத் நிலைநிறுத்தப்படுமோ, எந்த சமுதாய மக்களுக்கு இந்த தூதுத்துவத்தை சுமக்குமோ, எந்த சமுதாயம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஏகத்துவ அழைப்பு பிரச்சாரத்தை மக்களுக்கு எடுத்துச் செல்லுமோ, அந்த சமுதாயம் தங்களது வாழ்க்கையில் சுத்தமானவர்களாக, உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே, தங்களுடைய சுய வாழ்க்கையிலே, தங்களுடைய கொடுக்கல் வாங்கலிலே, தங்களுடைய வாழ்க்கையிலே பொய்யர்களாக இருந்து கொண்டு, பொய் பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டு, மோசடி செய்பவர்களாக இருந்து கொண்டு, கெட்ட குணங்களை உடையவர்களாக இருந்து கொண்டு ஒரு காலம் இந்த தூதுத்துவத்தை சுமப்பதற்கு இவர்கள் தயாராக முடியாது. இந்த தூதுத்துவ செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு இவர்களுக்கு துணிவு வராது. சஹாபாக்களை பார்க்கிறோம். அவர்களது வாழ்க்கையிலே இருந்த இந்த தூய்மை, அவர்களது வாழ்க்கையிலே இருந்த இந்த உண்மை அவர்களை அல்லாஹ்வுடைய அன்பிற்கு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு காரணமாக அமைந்தது. இன்று வரை அந்த சஹாபாக்களை பற்றி பேசக்கூடிய மார்க்க அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஒரு சஹாபியுடைய பேர் என்று வந்துவிட்டால் அஸ்ஸஹாபத்து குல்லுஹும் அதுல், சஹாபாக்கள் அனைவரும் உண்மை பேசக்கூடியவர்கள் என்று அந்த நற்சான்றிதழ் வழங்குகிறார்களே, அந்த சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உருவாக்கி இருப்பார்கள், எப்படி உழைத்திருப்பார்கள், சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது போன்ற ஒரு சமுதாயமாக நாமும் உருவாகி அல்லாஹ்வுடைய ஷரியத்தை நாமும் நமது வாழ்க்கையிலே எடுத்து நடந்து இந்த உலக மக்களுக்கும் அந்த ஷரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய தாயிகளாக, அழைப்பாளர்களாக, முஜாஹிதுகளாக உருவாக்குவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ அஸ்தஃபி அன்னி வ அன்கும். ரப்பனா இஃபிர்